முரளி ரொம்ப நல்ல டைப்பு, காமான ஆள். இல்லை, அது முன்னாடி. இப்போ 3.0. கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. நான் தான் அழகான கல்யாண பொண்ணு. இவர் என் வீட்டுக்காரர். ரொம்ப சைலண்ட்டு, ரொம்ப அமைதியாக இருந்தாரா. ரொம்ப தங்கமான பையன், நல்ல கேரக்டர். கண்டிப்பாக நல்லா வச்சு பார்த்து பாருன்னு ரொம்ப நல்லா நம்பிக்கை இருக்கு. இவங்க தான் ஹைலைட் ஆஃப் அவர் ஃபேமிலியே. பிறந்த பயனடைய அடைய அடைய ஊர் பார்க்க கை கோர்க்கும் நாள் வந்ததே. என்னாலும் அன்போடு ஆனந்தமே. என் கூட்டிலே ஒரு ஓரமாய் இருந்தேனடா கண்ணா. வரமாகவே நீ வந்ததால் திளைத்தேனடா. திசையின்றி நான் தேடி திரிந்தேன் தனியாகவே கண்ணே. ஒளியாக நீ என்னை சேர்ந்ததால் பிழைத்தேனடி. கனவிலும் கண்டிராதொரு காட்சி ஒன்றினை இன்று பார்க்கிறேன். நிஜமிது என்று நானுமே நம்பிடாமலே கிள்ளி பார்க்கிறேன். இருக்கும் காலம் யாவும் உந்தன் அணைப்பினில் நீ எந்தன் செல்ல சினங்களில் அணை கொண்டு தடுத்தாலும் நில்லா புனல் இது புனல் இது இன்ப கடல் இது கடல் இது காதல். புனல் இது இன்ப கடல் இது கடல் இது காதல். இரண்டு மனம் இணைய 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 பிறந்த பயனடைய அடைய அடைய ஊர் பார்க்க கை கோர்க்கும் நாள் வந்ததே. எந்நாளும் அன்போடு ஆனந்தமே.
இருக்கிறாளோ வேட்டைக்காரன் பார்ட்டி நடத்தும் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியார் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். டேய் கஞ்சா குடிக்கி பாட்டு போடுறா. நான் வந்து முரளியோட சித்தி. முரளியோட கல்யாணம்ன்றது ஒரு பெரிய விஷயம். எங்கள் குடும்பத்துக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முரளியும் பிரியாவும் ரொம்ப நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். முரளி நான் பெரியமாமா, அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் எல்லா இன்பமும் பெற்று அவன் நல்லா தீர்க்காசையாக இருக்கணும். நல்ல பிள்ளைமா அவன். முரளி அண்ணன் வாழ்த்துக்கள் மேரேஜ் லைஃபுக்கு. நான் முரளிக்கு அண்ணன் தான் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கல்யாண தருணத்தில் அவனை பார்த்தது. லைஃப்பில் இனிமேட்டு அவனுக்கும் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்த்து என்னுடைய விசேஷத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து என்னோட அண்ணாவோட மேரேஜ். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட ஃபேவரட் பிரதர் அவரோட மேரேஜ் நடக்குது. விஷிங் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். நான் முரளியோட குணாவ சித்தப்பா. கல்யாண வாழ்த்துக்கள். முரளியோருக்கு கல்யாண வாழ்த்துக்கள். அவனை மாதிரி ஒரு ஆள் நல்ல தங்கமான பையன், நல்ல பொறுப்பான பையன், சந்தோஷமாக இருக்கட்டும். வாழ்நாள் பூரா நல்லா இருக்கும். நான் முரளிதரனோட சின்ன அத்தை பேசுகிறேன். தம்பி ரொம்ப நல்ல கேரக்டரு, ரொம்ப சாஃப்ட் நேச்சரு,
ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி வெட்டிங் விஷஸ். நான் தான் முரளிக்கு இருக்கிற ஒரே ஒரு பாசமானன்னு சொல்ல மாட்டேன், பட் ஏதோ ஒரு தங்கையாக வந்து பிறந்துட்டேன் அவனுக்கு. அது அவனுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் தான் தெரியுது, பட் இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் ஆகிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ விஷ் him ஆல் த பெஸ்ட் போத் ஆஃப் தெம். அவனை சொல்கிறதுக்கு நல்லதாக எனக்கு எதுவும் வரல, ஏன்னா எக்ஸாக்ட்லி அசிங்கமாக தான் வரும். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். ரெண்டு பேரும் அப்படிதான் சண்டை போட்டுட்டு இருந்தோம், பட் இருந்தாலும் இப்போ அண்ணாவா போயிட்டான். முரளி அண்ணா ஹாப்பி மேரேஜ். அண்ணி வந்து இருக்கிற ஸ்வீட்டஸ்ட் bloody sweet. நான் உங்களுக்கு வந்து ஒரு நாத்தனாராக இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். நாத்தனார் மரியாதை பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மற்ற நான் தங்கைக்கு கிட்டலாம் வந்து கொடுக்குறேன். அண்ணா பாசமான தம்பி மாப்பிள்ளைக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? என்ன சொல்றது? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஹாப்பி மேரி லைஃப் முரளி. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय. காட் பிளஸ் யூ. முரளி பற்றி 2 வார்த்தை. நான் முரளியோட அத்தையா? கத்தமா கம்பீரமா நான் முரளி இங்க இருமா யாருன்னா 2 பேர் பேசுங்க, அப்புறம் ஏதாவது திட்டினா கிட்டாலும் போடக்கூடாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முரளியோட மேரேஜ் வந்தது ரொம்ப சந்தோஷம். முரளிக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் மாதிரியும் இல்லாது வாழ்த்து மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்படியே அப்பா மாதிரி எல்லாரையும் சேர்த்து இழுத்து பூடி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மேரேஜுக்கு வந்தது. அதே மாதிரி நீ உன் தங்கச்சிக்கு பண்ணும்போது நானும் அதை ஃபீல் பண்ணணும், அது மட்டும்தான். சரியா? தேங்க்ஸ். யார் முரளிக்கு? பெஸ்ட் ஃப்ரெண்டு. ரொம்ப சிடுன்னு இருப்பா, ரொம்ப கமெண்ட் பண்ணுவா, எல்லாருமே நக்கலாக பேசுவா. நல்லா வெளியே இருக்கா, எனக்கு மேலே துப்புறாங்க. நல்லா பிக்கப் ட்ராப் பண்ணுவா. மேரேஜ் விஷஸா? மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் பிரியதர்ஷினி அண்ட் முரளிதரன். சூப்பராக போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. நேற்றுக்கு டான்ஸு எல்லாமே, எஸ்பெஷலி சாப்பாடு. நெக்ஸ்ட் வந்து இன்னுக்கு வேறு லெவலில் வந்து இருந்தது. இது டிஃபன் வந்து அல்வா வந்து ரொம்ப நல்லா இருந்தது, கருப்பு கவனி அரிசி. அப்புறமா தோசை நல்லா இருந்தது நேற்றுக்கு. தோசை, மீல் மேக்கர் ஃபிஷ்ஷு, ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து வெத்தலை பாயசம். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. என் பேர பிள்ளை நல்லா தங்கமான பிள்ளைப்பா. பாட்டிலாம் நல்லா பார்த்துக்குவான். எங்கள் அக்கா எல்லாத்தான் குறையாக இருக்குது எங்களுக்கு, வேறு ஒன்று. அதான் மனசு கஷ்டமாக இருக்குது பையன். நான் போய் கூப்பிட்டு வந்துடுவேன், நாளைக்கு கூட போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவேன். ஆமாம் நாளைக்கு போய் கூப்பிட்டு வந்துடுவேன். 2 பேரும் சந்தோஷமாக வந்தால் நல்ல சந்தோஷம் பையனுக்கு. சீக்கிரம் பேர பிள்ளையோ பேத்தியோ பெற்று கொடுத்தா இன்னும் சந்தோஷம். சரிப்பா. அது கூட ரங்கோலி ஃபோட்டோகிராஃபி தான் கூப்பிடுவேன் கண்டிப்பாக. நான் முரளிக்கு சித்தியா வேணும். எங்கள் பிள்ளை நல்ல பிள்ளை, வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். 2 பேரும் அவங்க நீதோடி வாழணும், நல்லா இருக்கணும். நான் முரளிக்கு வந்து 3வது சித்தப்பா. எங்கள் அண்ணன் பையன்தான். இன்றைக்கி மேரேஜ் நடந்ததில் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. பொண்ணும் பையனும் நல்லா ஜாலியாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷம். வாழ்த்துக்கள் என் பையனுக்கும் மருமகளுக்கும். மூர்த்தி, ஃபாதர் ஆஃப் முரளிதரன். முரளிதரன் சன்னு gifted. Thank you.
அவங்களோட வந்து தவ புதல்வன் அவன் வந்து. முரளி நல்ல பையன் தான் அவனுக்கு முரளிக்கு. பேசலாமா? ஆரம்பிக்கலாங்களா? நான் வந்து பொண்ணோட மாமா பொண்ணு. ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சி அண்ட் அண்ணா. நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருங்க. சீக்கிரமாக ஒரு குட்டி பாப்பா எங்கள் கையில் கொடுத்துருங்க, நாங்கள் கொஞ்சம் விளையாடணும். தெய்வமே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஹலோ, ஹாய் அம்மா. நான் பொண்ணுக்கு பிரதர். என்ன சொல்கிறது தெரியல. மேரேஜ் நல்லா போச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெருசாக போச்சு, எல்லாமே நல்லா போச்சு. மேரேஜ் ஆகும் ஒன்றும் தெரியல, போக 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 ஒரு மாதிரியாக இருக்க ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எப்பயும் ஒன்றா இருந்து போனது, என்ன பண்ணாலும் வீட்டில் சொல்லி கொடுத்து இது பண்ணி மாட்டி விட்டு பண்ணிகிட்டு இருந்ததுக்கு ஒரு ஆள் இருந்தது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. என்ன பண்ண போகிறோம், யார் கூட சண்டை போட போகிறோம் எதுவும் தெரியல. நினைக்கும் போதே ஒரு மாதிரியாக இருக்குது. ரொம்ப மிஸ் ஆகும். நல்லா இது பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அடிக்கடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. அதுதான் நான் ஒன்று கேட்குறது. அது ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், மற்றபடி வேறு ஒன்று. ஆமாம், இவன் தான் வளர்ந்து கேட்ட தம்பி. எங்கள் வீட்டோட வளர்ந்து கேட்டவன் இவன் தான். நான் தான் மாப்பிள்ளையோட முரட்டு தம்பி. எல்லாம் பசிக்காக சாப்பிடுவாங்க, எங்கள் அண்ணன் மட்டும் சாப்பிட்றதுக்காண்டி பசி இருக்கும். ஓ இன்வால்மெண்ட் நான் பாராட்டுறேன். ஆனால் எங்கள் அண்ணி அதோட ஆப்போசிட்டு. எங்கள் அண்ணி வந்து சாப்பாடை தயிர் சாதம் வச்சாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி இல்லை, 3 வேளையுமே நானும் இது நினைப்பாரு. அதனால எங்கள் அண்ணன் எப்படி இருப்பாருன்னு தெரியல இதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம். எல்லாவும் பார்த்துப்போம். முரளியோட ஆசை தாய் மாமா இவர் தான். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி மேரிட் லைஃப் பிரியதர்ஷினி அண்ட் முரளி. ஹாப்பி மேரி லைஃப் டு பிரியதர்ஷினி அண்ட் முரளி. கடந்த ஒரு வாரமாக நிச்சயதார்த்தத்துலேருந்து எந்த வேலையுமே செய்யலை. அதுவும் லாஸ்ட் 3 days இந்த நலங்கு வச்சுலேருந்து எந்த வேலையும் செய்யலை. அவன் வந்து மாப்பிள்ளை இது அப்படியே காட்டின்னு இருந்தார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. யார் காப்பி போட்ட? கல்யாண வாழ்த்துக்கள். முரளி பிரியதர்ஷினி திருமண வாழ்த்துக்கள். நான் முரளியோட சித்தி. முரளி வந்து ரொம்ப நல்ல பையன். முரளி மாதிரி ஒரு பையன் கிடைக்க ரொம்ப இது. எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. ரொம்ப ரொம்ப பாசக்கார பையன், நிறைய வாங்கி கொடுத்துருக்கான். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? அந்த மாதிரி அண்ணன் ஒன்றும் பண்ணது இல்லையா? அண்ணன் தான் அவங்க சொல்ல போறாங்க. சோலி முடிச்சு அடிக்கடி சாப்பாடுலாம் வாங்கி தருவோம். நிறைய எனக்கு பிடிச்சலாம் பிரியாணி வாங்கி தருவான். அதான் மாமா அது வாங்க. நீ போ, நீ வா. நீங்க தான் கெத்தா பேசுவீங்க. நீங்க தான். நாம தான். சரி, எங்க போலீஸ் மாமா இவரு. ஒரு முரளி வந்து எங்கள் மாமா பையன், அத்தை பையன், எது தான் சொல்லிக்கலாம். இவங்க வந்து எங்கள் அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். வேறு என்ன சொல்லணும்? This is an unwanted statement irrelevant to the current situation. முரளி நல்ல பையன், நல்லா சாப்பிடுவான், எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு நல்லா தூங்குவான். கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. எந்த தும்மும் போக மாட்டான். ரொம்ப பயந்த பையன், அடக்கமான பையன், நல்ல பையன். வேற என்ன சொல்லலாம்? இதுவே என்ன பத்தி கேட்டா மட்டும் லிஸ்டா சொல்வீங்கல்ல? அது நிறைய இருக்கு. முரளிக்கு யாரு? முரளி பத்தி ஒரு 2 வார்த்தை. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. நான் முரளியோட சித்தி. முரளி நல்ல பையன், அவனுக்கு கல்யாண வாழ்த்துக்கள். இனிமேலாச்சும் ஒரு பொறுப்பா நடந்துக்கணும், பொறுப்பா பக்குவமா பேசணும். அவ்வளோதான் கரெக்டா சொல்லு. நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்தான்னு இப்போதான் புரிஞ்சுது. அதான் அட்லீஸ்ட் வைஃபை ஆச்சும் வந்து அவன் கேரிங்க பார்த்து. மாப்பிள்ளையோட தம்பி பேர் லோகேஷ். அவ்வளோதான், அப்படி முடிக்க மாட்டேன். கல்யாணம் நல்லா சிறப்பாக போச்சு. நேற்று நைட்டு பார்ட்டி மூட்லேயே நாங்கள் என்ன இருக்கோம், ஆடினே இருப்போம், அந்த ஃபீலில் தான் இருக்கோம். அடுத்த கல்யாணத்தில் ஆடுவோம். ஹாப்பி மேரேஜ் லைஃப் மாமா. நான் வந்து முரளி அவங்களோட அத்தை பொண்ணு. ஹீ இஸ் குட் கேரக்டர். ரொம்ப காமெடி பண்ணுவார், ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்கும். கூட இருக்கவங்கள சிரிக்க வச்சுட்டே இருப்பார். ஹாய்
ஹாப்பி மேரிட் லைஃப் முரளி அண்ணா, பிரியா அண்ணி. நான் தான் முரளியோட ஃபேவரட் தங்கச்சி பிளாக்கி. அண்ணி ரொம்ப நல்லவங்க, முரளியை நல்லா பார்த்துப்பாங்க. முரளி அண்ணா ரொம்ப நல்ல கேரக்டர், அண்ணி சூப்பராக பார்த்துப்பாங்க. அண்ணாட்ட நிறைய டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ்லாம் தெரியுது. செம்மையாக இருக்கும் அவங்க லைஃபு. ஹாய், நான் தான் முரளி அண்ணாவோட அன்பான தங்கச்சி. முரளி அண்ணா எப்பயுமே மாஸ்டம், கல்யாணம் நல்லா சூப்பராக நடந்தது, ஜாலி தான். முரளியோட ஒன் ஆஃப் த தங்கச்சி தான், என் பேர் மோனிஷா. ஹாப்பி மேரிட் லைஃப் முரளி அண்ணா. இந்த கல்யாணத்துல தான் முரளி எனக்கு வந்து இப்பெல்லாம் ஒரு திறமை இருக்கான்னு தெரியுது. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? என்ன திறமை? எனக்கு வந்து முரளி வந்து சைலண்டா சுத்திட்டு இருக்கோம். இப்போதான் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். இது நல்லா இருக்கு பார்க்க. ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப், ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், நான் தான் முரளி அண்ணாவோட கடைசி குட்டி தங்கச்சி. ஹாப்பி மேரிட் லைஃப் முரளி அண்ணா அண்ட் பிரியா அண்ணி. முரளி அண்ணா வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனால் முன்னாடி இருந்த முரளி அண்ணாக்கும் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் பிஃபோர் 3 months, after 3 months. ஆக்சுவலி கரெக்ட். பிஃபோர் 3 months, ஆஃப்டர் 3 months அண்ணனோட டிராஸ்டிக் சேஞ்ச் எல்லாமே பார்த்தாங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நேற்று ரொம்ப டான்ஸ்லாம் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தோம் முரளி அண்ணா டான்ஸ் ஆடி. ஓ, குரலி வித்தையா? நான் வந்து அவங்களுக்கு அத்தை பொண்ணு. அவங்க என்னை என் மச்சான் தான் நான் அவங்கள கூப்பிடுவேன். அவங்க எங்களை விட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் அவங்க போய் அவங்க ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பி மேரேஜ் லைஃப் மச்சா. நான் தான் முரளி அண்ணாவோட அம்சமான அத்தை பொண்ணு. பிரியாத்தை எங்கள் முரளி அண்ணா வந்து கண்கொள்ளாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வாரம் செம்ம ஜாலியாக போச்சு. 3 மாதத்தில் முரளி அண்ணா ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. புரியலையே. பயங்கர சிடுமூஞ்சு, திட்டிகிட்டே இருப்பான், வாயமுறா குரங்கு. அடிப்பா, சீட்டிகிட்டே இருப்பான். அவங்க நல்லா வந்து கிண்டல் பண்ணுவாங்க எல்லாரையும். சார், நான் வேணும்னு பண்ணல சார். ஆனால் இப்போ அப்படியே மாறிட்டான். ஏன்னா இப்போ நாங்களாம் அவனுக்கு சேவை பண்ணுறோம்ல, வாழை அப்படி நல்லா தான் மாறிட்டான். ஹலோ ஹலோ, சீ வெயிடி போன கீழே. முறிய மச்சான் தானே இந்த மாமா. குழப்பமா இருக்க. மாமா பையன் அது மச்சானால எனக்கு தெரியாது. இப்படிலாம் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரியல, அதுதான் முரளி தான் கூப்பிட்டுருக்க தெரியுங்க. என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. ஹாய், முரளி அண்ட் பிரியா ஹாப்பி மேரிட் லைஃப். முரளி லாங் லைஃபாக ஸ்வீட் அண்ட் மெமரி லைஃபோட லாங் லைஃப் வந்து ஜேர்னி பண்ணோம் லைஃப் வந்து. ஓகேங்களா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நான் முரளி அண்ணனை தம்பி. அந்த அண்ணன் என்னை எப்போ பார்த்தாலும் அச்சுனே இருக்கும். ஆண்ட கண்ணான்னு கேள்வி பண்ணோம். என்ன எழவி அது? ஆனால் எனக்கு காண்டு வரும். ஆனால் அடிக்கிறது இல்லை. எங்கள் அண்ணனாலும் விட்டுருச்சு. எப்போ பார்த்தாலும் நொண்டி போலான்னு வெறும் சும்மா அச்சுனே இருக்கும். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஹாப்பி மேரேஜ் லைஃப். ஒரு சூப்பர் பீஸ் கிட்ட கூட்டு போகிறோம் வாங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இவங்க தான் ஹைலைட் ஆஃப் அவர் ஃபேமிலியே. சித்தி, நீ முரளிக்கு யாரு? அது கடுப்புச்சுமா. நீ பேசு சித்தி. ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? இவ்வளோ கும்பல் யாருக்கும் சித்தி நிக்கிற சித்தி. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. முரளிக்கு யாரு? சித்தி. என்ன சித்தி? தாய்நாய் சித்தி. சரி, முரளி உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். அவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கான்? நிறைய அவன் இன்னும் திருந்தல மாமா. நீ வீட்டுக்கு சென்னை போறப்ப என்ன சொல்லியிருக்கா? நீ சென்னைக்கு வந்தா அவன் என்ன முதல்ல வீட்டுக்கு வந்து என்ன கேட்டிருக்கான்? ஏது நீ பொத்திட்டு உட்கார்ற. சமைக்கிறதுல உனக்கு என்ன பிடிக்கும்? எது கொடுத்தாலும் சாப்பிட உனக்கு ரொம்ப பிடிக்காது. எது சமைச்சாங்க? ஆனால் சோறுன்னு எழுதி கொடுத்தாலே சாப்பிடுவான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சரி, நீ சென்னை வீட்டுக்குள்ள வந்தா முதல்ல என்ன சொல்லுவான்? நீ எப்போ ஊருக்கு போகணும் கேட்பான். நீ தான் அட்வைஸ் சொல்ல அவனுக்கு. என்னம்மா எனக்கு உன் கோவத்தை குறைச்சிக்க, அது மாதிரி ஏதாவது சொல்லு. அவனை திட்ட மாட்டான் சித்தி. நீ பேசி தைரியமா, நான் பாத்துக்கிறேன். பார்த்தா அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்படி ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு, வர தம்பி. அவன் நல்லா தான் அவனை வச்சு கலாய்க்கிறீங்க. யாரு அவனை வச்சு கலாய்க்கிறவோ? ஆனா உன்னை வச்சு நான் கலாய்க்கல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? 5 மாமியார் இருக்காங்க பிரியா அன்னைக்கு. ஆனா இருக்கிறதே மாமியார் கெத்து காமிச்சோம் இவங்க மட்டும்தான். 7:45 எந்திரிச்சு அப்படி எனக்கு மாதிரி ஆக்ஷனை போடுற. நான் சமைச்சா அவன் புருஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன உன் மருமக எப்படி பார்த்துப்ப சொல்லு. என் மருமகளை நான் நல்லா தான் பார்த்துக்குவேன். அவங்க மருமக என்ன திட்டினாலும் வாங்கிப்பாங்களா? பொண்ணுங்க திட்டினா வாங்கிக்க மாட்டாங்களா? மருமக பத்தி 2 வார்த்தை சொல்லு. பிரியா பத்தி. நோ கமெண்ட். சிம்பிள் வேர். உன்கிட்ட பேசிட்டு இருக்காங்களே, சொல்லு. நல்லா
முரளி பற்றி கேட்ட தங்கமான பையன் நல்ல பையன்ற என் மருமகளும் அது மாதிரி தான். எங்கள் அத்தை ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுறாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த கல்யாணத்தில் ஒரு எனக்கு பிடிச்ச மூமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து இறந்தவங்களோட என்னோட அப்பா அம்மாவும் இருந்தாங்க, அது மாதிரி அண்ணியோட அப்பா அம்மாவும் இருந்தாங்க. அந்த கல்யாணத்தில் அத்தை இல்லாமல் இருந்தது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவோடு நான் நாங்கள் பார்க்கும்போது நான் ரொம்ப இதாகிட்டேன். ஃபோட்டோ ரெடி பண்ணி கொடுத்தது இவங்க தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த ஃபோட்டோ கொடுத்தவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. தம்பியும் பிரியதர்ஷினியும் முரளிதரனும் பிரியதர்ஷினியும் ரொம்ப காலம் நீண்ட காலம் 100 ஆண்டு காலம் மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்னு இந்த கடவுளை நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வெட்டிங் வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக போனதுக்கு மெயின் 2 பேர் ரீசன் சிவானா ஹேமா அக்கா தான். மோர் தென் ஃபேமிலிஸோட சப்போர்ட்டெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க கூட இருந்து பண்ணது இவங்க தான். ஏன்னா இவங்க இல்லைன்னா இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இந்த மேரேஜ் வந்து டெஃபினட்டாக போயிருக்காது. நேற்று நைட் அவ்வளோ 2000 பீப்புள்ஸை ஹேண்டில் பண்ணி எல்லாமே லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்தாக அவங்களோட ஒர்க்ஸ் விட்டு 1 வீக்காக இங்கே வந்து எங்களுக்காக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் ரீசன் அப்பாக்காக அவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க. மொத்த ஃபேமிலி சார்பாக நான் வந்து உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ லைக் எமோஷ்னலாக அவ்வளோ இதுவாக வந்து இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. மூர்த்தி சார் வந்து எங்களோட வெல்விஷர். ஆக்சுவலாக அவருக்கு நாங்கள் வந்து இதை செய்கிறத வந்து எங்களுக்கே வந்து ஒன்றுமே இல்லைன்றதை தான் நாங்கள் சொல்லலாம். எனிவே அவர் பையன் வந்து லைஃப்பில் பெருசாக வரணும், இன்னும் பெரிய தொழிலில் பெருசாக வர்றதுக்கு வந்து ஆயில் பெஸ்ட்டு. ஆமாம், நாங்கள் இங்கே வந்தபோது நாங்களே நினச்சோம் என்னடா இது வேறு வீடு மாதிரி நாங்கள் இருக்கோன்னு பார்த்தா என்ன உள்ளே வரும்போதே அவங்க கூப்பிட்டதை வந்து அவங்க சொந்தக்காரங்க மாதிரி. அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் வெளியில் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் முரளி. கீதா அக்கா இவங்க வந்து அக்கா பேசுங்க முதியோர் விஷயம். நான் வந்து முரளி அவங்க ஆஃபீஸில் அக்கௌண்டெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல பையன் அவங்க. இன்றைக்கி மேரேஜ் நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். இவங்களோட என்ன எப்படி சொல்கிறது, எங்களோட ரிலேஷன்ஸ் இல்லை. நான் இல்லைனாலும் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இந்த மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க கல்யாணத்தை. ரொம்ப ரொம்ப நன்றி. வர மருமகள் மூத்த மருமகன் வந்து அவங்களை அனைவரையும் கம்பு கட்டி காப்பது போல் என் பெரிய அண்ணிகள் வைத்து எப்படி எங்களை கட்டி காப்பது படி ஊக்குவித்தார்களோ அதே போல் வர மூத்த மருமகள் அனைவரையும் தட்டி சாப்பிடவும். முரளிக்கு நீங்கள் 2 பேர் யார்? நான் வந்து நாவா பையனா? நாவா பையன். சரி, அத்தை பையன். மாமா பையன். சரி, நாங்கள் 2 பேரும் அத்தை பையன். இல்லை, இவங்க பொண்ணா, நான் பையன். யாரா நீ இவ்வளவு டேலண்டடாகிற? பொண்ணாடி விட்டுட்டீங்க மாமா, கொட்டி போகுது. நான் வீட்டுக்கு போனாக்கா 4 மணி நேரம் நீ நில்லுமா அப்புறம் வீட்டுக்கு போனால் பெரிய பஞ்சாயத்து ஆயிடுமா? இன்னைக்கு ஒரு புட்டி என் நண்பனும் நானும் பல சம்பவம் பண்ணிக்கிறோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? இவங்க பக்கத்தில் நிற்கிறாங்களா, வண்டி கற்றுக்கிட்டு பெரிய சம்பவம் தான். தெரியாத வண்டி ஓட்ட தெரியாது. கொஞ்சம் தூரம் நல்லா தான் வந்தாங்க. இங்கேருந்து கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் சந்தில் என்ன பண்ணாங்க, இங்கேருந்து போகிற வரைக்கும் பிடிச்சினே போனோம். இவங்க கையில் ரேஸை கொடுத்தவொடனே அவங்க மேலே அடித்து தட்டாங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அந்த கம்பத்தில் இடிச்சு நின்றுச்சு வண்டி. இங்கே பாருமா, அப்புறமா பார்த்துக்கலாம். நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. ஆக்சுவலாக அடி வாங்க வேண்டியது நானே, எங்கள் அக்காவும் அடி வாங்க வேண்டியது. ஆனால் எனக்கு பதிலாக என் நண்பன் வாங்கின அடி குமுறுனாங்க. கல்யாணம் பயங்கரமாக போச்சு ப்ரோ. கல்யாணம் பற்றி இது பண்ணவே முடியாது. நிறைய எஃபர்ட் எடுத்து பண்ணிக்கிறாங்க. பயங்கரமாக இருந்துச்சு, கிராண்டாக இருந்துச்சு கல்யாணம். அக்கா பொண்ணு அம்மு பிரியதர்ஷினி மேரேஜ் வாழ்த்துக்கள். மேரேஜ் நல்ல மாதிரி இருக்குது, நல்லா நடத்திருக்கேன்னா ரொம்ப தேங்க்ஸ். மாப்பிள்ளையும் நல்ல டைப்பு, நல்லா இருக்காப்ல, நல்லா இருக்கும். நான் தான் அழகான கல்யாண பொண்ணு, இவர் என் வீட்டுக்காரர். நக்கல்யா அவனுக்கு. அவர் அழகான வீட்டுக்காரர் தான். ரொம்ப சைலண்ட்டு, ரொம்ப அமைதியாக இருந்தாரா, பேசுவாரா பேச மாட்டாரான்னு ரொம்ப பயந்தேன். ஓகே, நான் என்கிட்ட நல்லா பேசுகிறாரு, கண்டிப்பாக நல்லா வச்சு பார்த்துப்பாருன்னு ரொம்ப நல்லா நம்பிக்கை இருக்கு. நன்றி சொல்வேன் தெய்வமே. மேரேஜ் எப்படி ப்ரோ போச்சு? சூப்பராக போச்சுங்க. ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தவொடனே என்ன ஃபீல்? அவங்க ஓகே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கன்னு தோணுச்சு. பட் பார்த்தவொடனே ஃபர்ஸ்ட் சைட் தான்.
லவ் மூடு ஷார்ட் ஆயிருச்சு. என்ன பாட்டு ஓடிச்சு பேக்ரவுண்ட்ல? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓட்டி போடலாமா இல்ல ஓட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? யாரெல்லாம் மிஸ் பண்றீங்க? சிஸ்டர் தான் உருட்டு உருட்டு நீ உருட்டு. ஏன்னா அந்த அக்கா மொத்த மேரேஜுக்கு மெயின் காரணமே அவங்க தான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணாங்க. உங்களை இதுக்கு முன்னாடி அண்ணா கூப்பிட்டதே இல்லை, எப்பயா நினச்சா கூப்பிடுவாங்க, இல்லை ரொம்ப திட்டுவாங்க. மேரேஜ் நல்லா போச்சு. நல்லா போச்சு. பொண்ணு ரொம்ப அமைதியாக இருப்பா, டேலண்டானவ, எல்லாத்தையும் சமாளிப்பா, அமைதியானவர், எங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை. நல்லா கிராண்டாக நடந்தது. நாங்களும் எங்கள் சம்பந்தம் டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லா முடிவும் எடுத்தோம். நல்லா சிறப்பாகவும் நடந்திருக்கு, சிறப்பாக முடிஞ்சிருக்கு. நிறையா எங்கள் லைஃப் நிறையா கொடுத்துருக்காங்க. நிறையா மறக்க முடியாது. ஏதாவது மறக்க முடியாதுன்னா நேற்று அழுது வீட்டில் கிளம்பும்போது அழுதாங்க போகிற, அதை மறக்கவே முடியாது. திருமணத்தை வந்த அனைவருக்கும், வருகிற அனைவருக்கும் நன்றி.